9th இங்கிலீஷ் செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2025க்கானது. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் நடக்குது. அதில் 10 1 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. அதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷனில் உங்களுக்கு 10 1 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்ஸ் சினானிம்ஸ் கேட்குறாங்க. அடுத்து 4 5 6 வந்து ஆன்டனிம்ஸ் கேட்குறாங்க. 7th கொஸ்டின் ப்ளூரல்ஸ், 8th கொஸ்டின் prefix, 9th question abbreviation, 10th question verb. So நீங்கள் synonyms antonyms கூட prefix, abbreviation, verb இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ப்ளூரல்ஸ் எல்லாம். ஓகே, அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா எனி 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 4 கொஸ்டின் கொடுத்துட்டு வேர் டிட் த நரேட்டர் ஒர்க்ஸ், ஹூ இஸ் போங்கோ, வாட் அக்கார்டிங் டு த ரைட்டர் is the real elixir of life, what are the 2 sources of water. இதில் 4ல எனி 3 எழுத சொல்கிறாங்க. அதில் 11 12 14 இதெல்லாம் 13 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். மிஸ் பண்ணாமல் படிங்க. ஆல்ரெடி நம்ம 9th இங்கிலீஷில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 9th பிளேலிஸ்ட் லிங்க், வீடியோக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தமிழுக்கான இம்பார்ட்டன்ட், மேக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட், மேக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர், அது எல்லாமே இங்கிலீஷில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான வீடியோஸ், இது எல்லாமே உங்களுக்கு பிளேலிஸ்ட் உள்ள போனீங்கன்னா இருக்கும். மற்ற வீடியோஸ் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் ஆன்ட்டியோட முயற்சிக்காக ஒரு லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாயிண்ட்ஸ் கொடுத்து லைக் பண்ணவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, உங்களோட இங்கிலீஷில் டார்கெட் எவ்வளோ செகண்ட் மிட்டமில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து என்ன வீடியோஸ் மாடல் கொஷின் பேப்பர் போடலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இம்மிடியேட்டாக நம்ம ஆல் டிஸ்ட்ரிக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை அப்லோட் பண்ண இருக்கிறோம், மாடல் கொஷின் பேப்பர். அடுத்து 3rd சப்டிவிஷனில் பாருங்கள், 1 மார்க் கொஷின்ஸ். இது உங்களுக்கு வந்து ரீட் த போய்டிக்ஸ் செட் ஆஃப் போய்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். 1 மார்க்ஸில் 2 மார்க் கொஷின்ஸ் தான். இந்த ஒரு கொஷின்ஸ் கொடுத்து போய்டிக் லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து அப்படியே கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அந்த போயம்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதுலேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. 4th சப்டிவிஷன் 16th கொஷின் உங்களுக்கு போய்டிக் லைன் கொடுத்துட்டு அதிலிருந்து உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன் வேர்டு, ரைமிங் ஸ்கீம் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ எல்லா போயம்லையும் நீங்கள் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 கண்டிப்பாக அழகாக ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். 5th ரோமன் லெட்டரில் எனி 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதாவது பங்க்சுவேட் கொடுத்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் கொஷின்ஸ் கொடுத்துட்டு ரைட் கொஷின் ஃபார் த ஆன்சர் கொடுத்து கொஷின் கேட்குறது. ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? ஸோ 17 18 19 இந்த 3ல் 2 நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் வரும். ஸோ இந்த பேட்டர்னில் இருக்க கொஷின்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 6th ரோமன் லெட்டரில் எனி 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 20 21 எப்பயுமே பார்த்துக்கோங்க. யூனிட் 4லேருந்து ஒரு டீட்டெயில்